பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை இணைந்து படிக்கப் போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை சேர்ந்து படிக்கப் போகிறோம். 110வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3 4. மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார். அவர்கள் கையில் இருந்தவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்காய் ஸ்தோத்திரம். நான் அல்ல, தேவனே இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த வேத வசனங்களை கொண்டு இந்த ராத்திரி சமயத்தில் பேச வேண்டிய சத்தியங்களை ஆண்டவர் எங்களோடு பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரையா. கேட்பதில் தீவிரமாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா டிஸ்டர்பன்ஸும் இயேசுவின் நாமத்தில் கண்ட்ரோல் பண்ணுகிறோம் அப்பா. தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்ய முடியாது இருக்கிற எல்லா கடினங்களும் மாறட்டும். உங்கள் கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் சிறுகவும் நீர் இந்த வசனத்தின் மூலமாய் பெருகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இது ஒரு வேத பகுதி. பழைய ஏற்பாட்டில் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தெய்வீக ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டதை நாம் இங்கே படிக்கிறோம். பிசாசு கெடுக்கலை, ஆண்டவர் கெடுக்கலை, மோசே கெடுக்கலை, ஜனங்களே தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று அந்த 7வது வசனத்தின் கீழ்ப்பகுதி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு இவர்கள் உபத்திரவத்தை தேவன் பார்த்து 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படி சித்தம் கொண்டு ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பி அந்த ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்ததை தான் நாம் இங்கே படிக்கிறோம். கொண்டு வந்த பிறகு இங்கே தேவனுக்காக புகழ்ச்சியாய் வாழ வேண்டிய ஜனங்கள், கர்த்தருக்காக மகிமையாய் வாழ வேண்டிய ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் அந்த கீழ்ப்பகுதியான ஒரு வசனத்தை வைத்து ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், ஒரு 5 காரணங்களை நாம் இந்த வேத பகுதியிலிருந்து இந்த நல்ல 2வது நாள் கூட்டத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நான் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும். உலக ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்வதை விட ஆவிக்குரிய ஜனங்கள் தங்களை அதிகமாய் கெடுத்துக் கொள்கிறதை நம் தேசத்தில் பார்க்கிறோம்.
உலக ஜனங்கள் அறியாமையினாலே தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், வேதம் அறிந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆராதிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை மிகவும் கெடுத்துக் கொள்கிறதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். பிராக்டிக்கலாக அவங்களுடைய வாழ்க்கைகளை நாம் கவனிக்க பார்க்கிறோம். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய மகா பெரிய சித்தமாக இருக்கிறது. எசேக்கியேல், எரேமியால நம்ம படிக்கும் போதெல்லாம் ஒரு துன்மார்க்கன் கூட சாவதையோ, ஒரு துன்மார்க்கன் கெட்டு போவதை நான் விரும்புவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் ஆண்டவரை குறித்து சொல்லும் போது அவர் கெட்டு போனதை ரட்சிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். கெட்டு போனதை, ஒன்றுமில்லாத இருக்கதை, நாரி போனதை, இதயம் வதங்கி போன அப்படிப்பட்ட நபர்களை ரட்சிக்கும்படி தேவன் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்று படிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் கெட்டு போனதையெல்லாம் ரட்சிப்பதற்காக வந்த ஆண்டவர் ஒரு மனிதனை கெடுக்க மாட்டார். பைபிள் சொல்லுது, தங்களை கெடுத்து கொண்டார்கள். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, எப்படி? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பிசாசு கூட உங்களுக்கு கெடுக்க முடியாது. நீங்க நினைச்சா உங்களுக்கு எடுத்துக்கலாம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பிசாசு கூட உங்களை என்ன செய்ய முடியாது, கெடுக்க முடியாது. நீங்க நினைச்சா உங்களை என்ன செஞ்சுக்கலாம், கெடுத்துக் கொள்ளலாம். இங்கே பிசாசுக்கு இடம் இல்லை, மோசைக்கு இடம் இல்லை, ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஜனங்களே தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். என்ன ரீசன்? கொஞ்சம் தேவனுடைய வார்த்தைகளை இந்த வேத பகுதிகளை சார்ந்து இந்த 2வது நாள் கூட்டத்திலே இந்த தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு உந்துதலை தந்ததுனால இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்முடைய வாழ்க்கை கெடுக்கப்படுவதற்காக அல்ல, இந்த உலகத்தில் வாசனை வீசுவதற்காக தேவன் ஜீவனை தந்திருக்கிறார். ஆமேன் சொன்னா நல்லா சொல்லணும். ஆமேன்ல கஞ்சத்தனம், அல்லேலியல்ல கஞ்சத்தனம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. நாலாம் மாநிலம் விட்டு மாநிலம் கர்த்தரை நம்பி போகிறேன். ஆமாம், ஒரு ஒரு சபைக்கு போயிருந்தேன் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொரோனா பீக்கில் இருக்கும்போது அப்போ தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு மீட்டிங் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். முதல்ல நடுவில் 3 நாள் நான் பேசுகிறேன். 800 பேர் வந்திருக்காங்க மீட்டிங்க்கு. கதவெல்லாம் அடைச்சிட்டார் அந்த பாஸ்ட். இவ்வளோ பேர் கூட்டம் வந்துட்டாங்கன்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். கிளை சபை எல்லாம் ஒன்றா கூடிருச்சு. அந்த சர்ச்சில் என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லாருக்கும் ஜெபிக்கணும். எனக்கு இங்கே என்ன ஒரு பிரச்சனை இல்லைனா, யாரும் நம்மகிட்ட ஜெபிக்க வர்றதில்லை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். என் ஆத்மாவை நீங்கள் நிம்மதியாக விட்டுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே எப்படின்னா ஜெபிக்கணும். ஜெபிக்காமல் போயிட்டா ஜனங்களும் கோச்சிக்குவாங்க, அந்த பாஸ்டர் கோச்சிக்கிடுவாங்க. இப்போ தான் கொரோனா முடிஞ்சிருக்கு டைம். என் மனைவி சொல்லி அனுப்புனா, ஸ்டேஜோடு ஊழியத்தை முடிச்சிருங்க, கீழே இறங்காதீங்கன்னு சொன்னான். நானும் அப்படி தான் ஸ்டேஜோடு முடிச்சுட்டு கடைசி நாள் முடிஞ்சா எல்லாம் கியூவில் நிற்கிது. கிராம ஜனங்களா பவுண்டா பாட்டிலு, ஃபேண்டா பாட்டிலு, தண்ணி பாட்டிலு, எண்ணெய் பாட்டிலு இதெல்லாம் தூக்கிட்டு நிற்கிது. காட்டில் தெளிக்க, வீட்டில் தெளிக்க, புருஷன் மேலே தெளிக்க எல்லாம் நிற்கிது. எல்லாம் என்ன செய்யுதுங்க, தண்ணி பாட்டில், ஃபேண்டா பாட்டில். இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இந்த எண்ணெய் பாட்டிலுக்கு தண்ணி பாட்டிலுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் வரணும். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன ஒரு பிரச்சனைனா, ஆனால் சரி கீழே இறங்கி போனால் தானே ஜனங்க நிறையா வந்துடுவான்னு ஃபுல் பீட்லேயே இருந்துக்கிட்டேன். இதெல்லாம் வரிசையாக ஏறுது வருது. என்னன்னா, கூட்டத்தில் தான் பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க. தனியாக இவளுக்கு தெரிஞ்சிருன்னு சொல்லி தனியாக காதில் தான் சொல்லுவாங்க. கேட்கணும், கேட்டே ஆகணும், இல்லைன்னா ஜனங்க கோச்சிக்கணும். அதனால் கர்த்தர் மேலே என் ஆவியை வச்சுட்டு, உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிற ஆண்டவரே, என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேரும் காதில் கேட்டு 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 ஜெபிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் அந்த என் ரூமுக்கு போய் சுடுதண்ணையை திறந்து விட்டு நல்லா பிடிச்சி கொண்டு போன அந்த 2 யூக்குலிட் விஷயம் உள்ளே போட்டு ஆவியை பிடிச்சி இயேசுவின் நாமத்தில் வர வேண்டியதெல்லாம் வருவதாக என்னை கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவர் கிருபையா என்ன பாதுகாத்தார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்யாமல் ஒரு இடத்துல படுத்து தூங்குறதை விட ஊழியம் செஞ்சு ஏதாவது ஆனால் நல்லது தானே. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் ஒன்றும் ஆகாது. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க, நீங்களாம் நல்ல நீண்ட வருஷம் வாழ்வீங்க. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நான் நேற்றுக்கு சொன்னது போல் வியாதி விசிட் பண்ணுமே தவிர வாரிக்கிட்டு என்ன செய்யாது, போகாது. பயப்படாதீங்க. உங்களை குறித்து நீங்களே முதலாவது நம்பிக்கை இருங்க. என்ன கொடுமைனா, கோயம்புத்தூருக்கு போயிருக்கும்போது வெளியில் ஒரு சர்ச்சில் போர்டு போட்டிருந்துச்சு, வியாதியஸ்தர்களுக்கு அனுமதி இல்லை.
ஒரு காலத்தில் சர்ச்சைக்கு வெளியில் எப்படி தெரியுமா போட்டிருந்தோம், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப்படும் போட்டிருந்தோம். இப்போ எப்படி போட்டுட்டோம், வியாதியஸ்தர்களுக்காக. என்ன கன்றாவி பாருங்க. பழைய ஏற்பாட்டு செட்டப்பில் கொள்ளை நோய் பஞ்சம் வந்தால் அவன் முதல்ல வர வேண்டியது ஆஸ்பத்திரிக்கு இல்லை, ஆலயத்துக்கு வந்து கையை நோக்கி உண்மை நோக்கி கூப்பிட்டான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய வியாதிக்காரனாக இருந்தாலும், தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும், சஞ்சலம் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும் ஆலயத்துக்கு நேராக வந்து கையை தூக்கிட்டு அவனுக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கிடுவார். இதுதான் ஆண்டவர் வச்சிருந்தார். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாங்க. அதனால் நீங்கள் வர்றவங்க தைரியமாக விசுவாசத்தோட இந்த கொரோனாவை இயேசுவின் நாமத்தில் தாண்டுவேன் வரணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். மு.க. ஸ்டாலின் ஐயா மாநகர பேருந்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறார் ஒவ்வொரு லேடிஸ்லையும். அதை பார்த்துட்டு என் இதயம் துள்ளுச்சுங்கிறார். அவ்வளோ வயசான போகும்போது அவ்வளோ தூரம் உலாவி வர்றாரு, போகிறாரு, செய்கிறாரு. அவருக்கே கர்த்தர் நல்ல ஆயுசு நாட்களை தரணும், தந்திருக்கிறார். இப்போ நமக்கு தர மாட்டாரா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வருவோம் இந்த பிரசங்கத்துக்கு. சொல்லுங்க, தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் இந்த ஜனத்துக்காக கர்த்தர் செய்யாத வேலை என்ன? ஆனா நல்ல புகழ்ச்சியா கீர்த்தியா வாழ வேண்டிய இந்த ஜனங்கள் தங்களை எவ்வளவு மோசமாய் கெடுத்து கொண்டார்கள் பாருங்க. இங்கே தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எழுதி கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 74ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நாம் படித்தால் சத்துரு ஆலயத்தை கெடுத்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னை கெடுத்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிக்கும் போது விபச்சாரம் செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுக்கிறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் வழியை கெடுத்து, தங்கள் வாழ்க்கையை கெடுத்து, தங்களை கெடுத்து சத்துரு ஆலயத்தில் கெடுக்கிற பலவிதமான சம்பவங்களை வேதம் நமக்கு இங்கே காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஜனம் தங்களை கெடுத்து கொண்டதை நாம் இங்கே படிக்கிறோம். இந்த 2வது நாள் கூட்டத்திலே எதிர்வருகிற எத்தனை வருஷம் தேவன் நம்மளோட இந்த உலகத்தில் ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ நமக்கு தெரியாது. இனி இருக்கிற காலங்களில் நம்மை கெடுத்துக் கொள்வதற்காக நம்முடைய ஜீவிய நாட்கள் அல்ல, நம்ம ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக இந்த ஜீவிய நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழியை கெடுத்து வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7:16 படிச்சீங்கன்னா, உன்னை ஏன் நீ கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சாலமோன் கேட்கிறான். உன்னை ஏன் நீ கெடுத்துக் கொள்ள வேண்டும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேகமாய் நான் சரியா 8:25 இந்த கூட்டம் முடிச்சிருவேன். நாளைக்கு 7:15 கையில் மைக் எடுத்துருவேன். 8:15 நான் கையில் மைக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு, ஆராதனை, துதி எல்லாம் பார்த்துக்கலாம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நம்ம பாருங்க, நான் பெங்களூருக்குலாம் அடுத்த வாரம் அங்கே தான் போகிறேன். 5 மணிக்கு ஆராதனைங்க. தலைக்கு குளித்து லிஃப்ட்டுக்கு அடித்து வந்து உட்காந்துப்பாங்க 5 மணிக்கு. நம்ம 9 மணிக்கு வச்சா கூட ஆடி அசைஞ்சு சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சபைக்கு போகலாம் சாஞ்சாடு, நீ வரியா நான் சாஞ்சாடுன்னு சொல்லி மெதுவாக வர்றோம். பெங்களூர் பனி பிரதேசம், மழை சொய்யன்னு பெய்யும். அங்கே போய் ராத்திரி நீங்கள் படுத்தீங்கன்னா இந்த பக்கம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு துடிக்கும், இங்கெல்லாம் துடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பனி. 5 மணிக்கு லிஃப்ட்டுக்கு அடித்து நல்லா, உங்களை யாரும் லிஃப்ட்டுக்கெல்லாம் போட்டு வர சொல்ல, அந்த ஜனங்க வர ஆயத்தத்தை சொல்கிறேன். எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு? 5 மணிக்கு. நம்ம 7 மணிக்கா? 7 மணிக்கு தான் நான் எந்திரிச்சே பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நகரத்தின் பிரபுக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு எசேக்கியா அதிகாலமே ஆலயத்திற்கு போனான். காலமே என்பதற்கும் அதிகாலமே என்பதற்கு வித்தியாசம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நகரத்தின் பிரபுக்களை எல்லாம் கூட்டிட்டு, ஏன்னா அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறான். 12 ராஜாக்கள் செய்யாததை எசேக்கியா செஞ்சான். அவன் செஞ்சதுல மகா பிரதமான வேலை, பல வருஷமா தூக்கி கொடுத்த நகரத்தின் பிரபுக்கள் ராஜாக்கள் தட்டி எழுப்பி, உன் தரித்திரத்திற்கும் ஆசீர்வாத குறைச்சலுக்கும் உனக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம், எவனுமே சர்ச்சைக்கு போக மாட்டேங்கிறீங்கடா. ஆகவே தான் நான் எப்போ சொல்வேன், ஆலயத்துக்கு வராதவன் உருப்படுறது போல தெரியலாம், ஆனா முடிவில் உருப்பட முடியாது.
ஏன் ஆலயத்துக்கு வர்றோம் தெரியுமா? அங்கே ஒரு பரிசுத்த தேவனை போதிக்கிறோம். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அங்கே பரிசுத்த சிந்தைகளை விதைக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே ஒரு பரிசுத்த தேவனை பாடுகிறோம். அங்கே பரிசுத்தமான பரலோகத்துக்கு பாதைகளை காட்டுகிறோம். ஆகவேதான் ஆலயம் மிக முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆலயத்துக்கு வருவதில் காலம் தாழ்த்தி விடக்கூடாது. சரியான நேரத்துக்கு, அது எத்தனை மணினாலும் பரவாயில்ல. ஊருக்கு டூருக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என்ன சந்தோஷம் இந்த பிள்ளைகளுக்கு. நிறைய அம்மா பாருங்க சிரிக்கிறாங்கன்னா ஸ்பீடாக கிளம்பி வந்திருக்கும் போல தெரியுது வீட்டுக்கு. கிளம்பி போகிறத பார்த்துருக்கீங்களா? நான் கல்யாணம் ஆகி ஏறத்தாழ 20வது வருஷத்தை முடிக்க போகிறேன். என் மூத்த மக 12th படிக்கிறா. கன்வென்ஷன் மீட்டிங்கு கிளம்பி கீழே வர்றதுக்குறோம் உங்கள் அம்மாவை நீ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா, ராத்திரி முழுசு என்ன கனவுல தான் தூங்குவாங்களோ தெரியல. அதிகாலை ஜெபத்து கூட அப்படி எந்திரிச்சது கிடையாது. அம்மா வீடுனா போதும், என் கண்கள் குறித்த ஜாமங்களுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போதுன்னு முழிச்சுக்குது. பிள்ளைங்களை தட்டி எந்திரி எந்திரி பசங்க பிடிச்சி போவோம். அங்கே போய் என்ன இருக்குங்கிறீங்க? ஒன்றும் இருக்காது. இங்கே விட அங்கே ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த உற்சாகம், நான் சொல்கிறேன், ஒரு அம்மா வீடை விட, ஒரு டூரை விட ஆலயம் நம் இதயத்துக்குள்ளே அதிகமாக பதிக்கப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் சொல்ல வரேன். நீங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க, ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போங்க, எங்கேயும் போங்க. ஆனால் அதை விட நம்ம இதயத்தில் பதிக்கப்பட வேண்டியது என்னது? ஆலயம். ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் கிராம ஜனங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அதுகளை மாதிரி சீக்கிரமாக எந்திரிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு காட்டுக்கு போவோம். என்னன்னு தெரில, என் பிரசங்கத்தை விட்டுட்டு எங்கெங்கே போகிறேன். ஆனாலும் சிலர் ஏதாவது அப்படி இருப்பாங்க. அதுக்கு தான் கர்த்தர் சடார்னு இப்படி பேசுவார். என் வாயிலிருந்து ஒன்று வீணாய் வராது என்பதை நான் அதிகமாக நினைத்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நேரத்தை கடத்துக்கிறவன் கிடையாது. கர்த்தரை இன்ஸ்பிரே பண்ணார்னா நான் அப்படி பேசிடுவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே ஆலயத்துக்கு வருவதில் சுணக்கம் ஏற்படக்கூடாது. நான் ரொம்ப தூரத்திலிருந்து வரேன் பாஸ்டர், நீங்கள் தான் முதல்ல வரணும். கொண்டு வந்து பையனை பலியிடுன்னு சொன்னால் காலந்தாழ்த்தில் காலையில் எழும்பிட்டான். பையனை பலியிட சொன்னால் மனசு வருமா? திடீர்னு கர்த்தர் உன் புருஷனை கொண்டு வந்து பலியிடுன்னு சொன்னா கூட முதல்ல தூக்கிட்டு போயிடுவான். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. மகனை கொண்டு வந்து பலியிடுன்னு சொன்னா எப்படி இருக்கும் மனசு? காத்திருந்து பெத்த பிள்ளை, ரொம்ப நாளா காத்திருந்து கற்பம் செத்து போய் ஒன்று எல்லாம் சரீரத்தை எல்லாம் எல்லாம் போய் சாராளுடைய கற்பத்தை சரீரத்தை எல்லாம் புதிதாக்கி ஒரு குழந்தை பிறந்து கொண்டு பலியிடுன்னு சொன்னா யோசிக்கலங்க. அவன் எந்திரிச்சான். மனைவி கூட சொல்லாம அதிகாலையில் எந்திரிச்சான். சேனங்கட்டி கழுத மேலே வச்சு 3 நாள் பிரயாணம். இடையில எங்கேயும் நிற்கல. பேசுகிறது நீர்தானா இல்லை வேற யாருமான்னு சொல்லி தேவ சித்தத்தை மாற்றியும் கேட்கல. கர்த்தர் ஒரு முறை சொன்னார், 2வது விஷயம் திருத்துக்கிறவர் அல்லவே. கிளம்பி அவன் பாட்டுக்கு போனான் பாருங்க. மேலே ஏறி கத்திய ஓங்குற வரைக்கும் கர்த்தர்கிட்ட ரிட்டன் கொஸ்டினே கிடையாது. ஆண்டவர் பார்த்து அசந்துட்டாரு. டேய் அப்பா, நான் உனக்கு என்னமோ நினைச்சேன் சாமி, குத்திராதா டேய் விடுறா அப்படிங்கிறாரு. ஆண்டவரை பார்த்து சொல்றா, என்ன நினைச்சீர் ஆண்டவரே? என்ன நினைச்சீரு? பிள்ளை எல்லாம் எனக்கு இப்ப வந்துச்சு. நீர் என்னை தாயின் கருவிலை தெரிந்து கொண்ட கர்த்தர். என்னை ஆசீர்வதிக்க முடியும் அம்மா. நான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பிள்ளை போன ஆண்டவரே, இந்த பிள்ளையை விட மனைவி விட வேலைக்காரனுடைய 3 நாள் டிராவலை விட நான் உண்மை மட்டும்தான் அதிகமாக சேவிப்பேனே தவிர வேற யாரையும் நேசிக்க மாட்டேன். ஆகவேதான் அவர் ஆபிரகாமின் தேவனாய் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். பலியிடுவதற்கு லேட்டா அல்ல, பலியிடுவதற்கு காலமே. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்? வேகமாய் பிரசங்கிக்கிறேன். 1, ஆவிக்குரிய தலைவனாய் இருக்கிற மோசே அங்கே இல்லை. 31ஆம் அதிகாரம் வரைக்கும் மோசே இருந்தார். 32ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலை மேல ஏறி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நடத்துதலின்படி சில திட்டங்களை வகுப்பதற்காக தேவனோடு மேலே போயிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய தலைவனாய் இருக்கிற மோசே இல்லை என்று தெரிந்தவுடன் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டதை நாம் இங்கே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே உங்களுக்கு ஆவிக்குரிய தலைவன் நமக்கு இல்லையோ அங்கெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை
கெடுக்கப்படும் என்பதை இந்த ராத்திரி நோட்டில் அல்ல, உங்கள் இருதயத்தில் எழுதப்பட வேண்டிய ஒன்று. தேவன் எனக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பல காரணம் என்ன தெரியுமா? அவன் தலைவர்களை மதித்து நடக்கிறவன், சவுலை மதித்து நடக்கிறவன், நாத்தான் தீர்க்கதரிசியை மதித்து நடக்கிறவன், காத் தீர்க்கதரிசியை மதித்து நடக்கிறவன், நோபில் இருக்கிற ஆசாரியனை மதித்து நடக்கிறவன், அபயத்தாரை தன்னோடு கூட வைத்திருக்கிறவர். யாரெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தனக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தலைவனை மதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் ஆவிக்குரிய தலைவனாய் இருக்கிற மோசே அங்க இருந்தார். கொஞ்சம் மேல போன பிறகு தாமதத்தை உடனே ஆள காணன உடனே பரிதபிக்க வேண்டியவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தமிழ் வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. 31 எடுங்க. 32ல அந்த மோசேன்னு ஒரு வார்த்தை வருதா? அது எத்தனாவது வார்த்தை? 1 2 அந்த மோசே. 32 கடைசி வருதா? அந்த மோசேன்னு வருதா? வரலையா? 1ஆம் வசனம் போடுப்பா. எப்போ எங்க 32க்கு போயிட்டீங்க? 1 பாருங்க. அந்த என்ன பாருங்க, அது என்ன சொல்றாரு? அந்த மோசேக்கு சொல்லுங்க, அந்த வார்த்தைய வாய் திறந்து சொல்லுங்க. தூக்கி எறியும் ஜனங்கள், தூக்கி எறியும் ஜனங்கள். ஆனா இந்த ஜனங்களை அவன் தூக்கி எறியல, தூக்கி சுமக்கிறான். இந்த ஜனத்தை எடுத்து அழிப்பீரானால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆவிக்குரிய தலைவன் தெரியுமா? நீ என்ன தூக்கி எறிந்தாலும் நான் உன்னை தூக்கி எறிய மாட்டேன். நான் உன்னை காலம் முழுசும் தூக்கி சுமக்க வேண்டிய பொறுப்பு தான் கர்த்தருக்கு தந்திருக்கிற பொறுப்பு. தூக்கி எறிகிறார் ஜனங்கள். அந்த மோசே ஒரு தலைவனை காண வேண்டாம், பரிதபிக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு அந்த மோசையை காணுங்கிற அந்த பாரமும் இல்ல, பரிதபமும் இல்ல, தூக்கி எறிந்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்வங்க அருமையானவர்களே, நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களை நாம் தூக்கி எறிந்து விடக்கூடாது. உங்கள் போதகரை நீங்கள் தூக்கி எறிந்து விடக்கூடாது. நாங்கள்லாம் ஏதாவது கெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் அப்பப்ப வந்து போகுவோம். ஆனா உங்களோடு பயணிக்கிறவர் உங்களுக்கு முக்கியம். உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற தேவ மனிதர் மிக முக்கியமானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்றைக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவர் நமக்கு இல்லையோ அன்னைக்கு நம்மையும் அறியாமல் நாம் கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. கவனிங்க, ஒரு ஹோட்டல்ல வேலை செய்கிற ஒரு குடும்பம், பாத்திரம் கழுவி கொண்டிருந்த ஒரு குடும்பம் பிசாசினால பாதிக்கப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதற்கு ஒரு போதகர் காரணமாக இருந்தார். அவருக்குள்ள இருந்த ஒரு பெரிய அசுத்தாவிகள் வேலை வெளியேறிச்சு. மிகுந்த தரித்திரத்தில் இருந்தார்கள். அந்த சபைக்கு போய் தேவனை அறிய கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்க அந்த தரித்திரங்கள்லாம் மாறி மாறி கொஞ்சம் பணம் உள்ளவர்களாய் அவர்கள் மாறி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்கள் செல்ல செல்ல ஊழியருக்கு விரோதமாக எழும்பினார்கள். சபையோரோடு சில விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எதையாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தார்கள். இவர்களுக்கு தெரியாத ஒரு தனி மாநாடு, இவர்களுக்கு தெரியாம ஒரு தனி கூட்டங்கள், இப்படி சொல்லி சொல்லி சபைகளை கலகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். நாள் ஒன்று வந்தது. ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார் நல்மனம் பொருந்துவதற்காக. ஆனால் அவர்கள் நல்மனம் பொருந்துகிறது போல இல்லவே இல்லை. அவர்கள் தங்களை கெடுத்தது மாத்திரமில்லாமல் தங்களை சுற்றி உள்ளவர்களையும் கெடுக்க ஆரம்பித்தார்கள். ரொம்ப ரொம்ப அபாயமானவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தங்கள் மட்டும் கெடுக்க மாட்டார்கள், தங்களை சுற்றி உள்ளவர்களையும் கெடுத்துக் கொள்வார்கள். விசுவாச பிள்ளைகள், சபைக்கு விரோதமாக யாராவது எழும்பினால், சபைக்கு விரோதமான சில வித்துக்களை உங்கள் இதயத்தில் யாராவது விதைத்தால் முதல்ல அது அப்பால போ சாத்தான் என்று விரட்டி விட்டு உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் தொடர்ந்து ஓடுகிற கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லலாம், யாராவது சில விதைகளை விதைக்கலாம், யாராவது சில விஷமத்தனங்களை விதைக்கலாம். அப்படி விதைக்கும் போதெல்லாம் உங்கள் இருதயம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி விதைத்தார்கள். எவ்வளவு மோசமாய் போச்சு. எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டாரோ அந்த போனார், சபை விட்டு போனார், ஆவிக்குரிய தலைவர் விட்டு போனார். பாஸ்டர் கண்டா ஒரு காலத்தில் ஓடி வந்த இவர்கள் இன்றைக்கு பாஸ்டரை கண்டால் ஓடுகிற நிலைமைக்கு ஆகிவிட்டார்கள். எத்தனையோ தடவை சொன்னார். ஆண்டவர் சொல்லும்போது ஒரு நகரத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சார். நான் உன்னை எத்தனை தடவோ கூட்டி செலுத்தும்படி நான் வகை பார்த்தேன், உனக்கோ என்னிடத்தில் வர மனதில்லாமல் போனதுனால இந்த பட்டணம் கெடுத்து கொண்டது என்று ஆண்டவர் தன்னுடைய மரணத்தின் கடைசியில சொன்னதை நாம் படிக்கிறோம். அதுபோலதான் ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்காமல் நமக்கு
நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களுக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணாமல், அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது எங்க தெரியுமா கெடுக்கப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கை கெடுக்கப்படுகிறது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம இதுக்கு பிறகு வருமா. நீங்கள் யாரும் பைபிளை திருப்ப வேண்டாம். நான் நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கு, நேரம் சுருக்கமாக இருக்கு. அதனால் நான் எல்லாத்தையும் முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வச்சக்கன்னு வாங்காமல் ஃபுல்பிட்டே நோக்கி பாருங்க, சரியான நேரத்துக்கு பிரசங்க முடியும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கமாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள் என்பது எனக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க, கவனிச்சு பாருங்க. யார் பைபிளை திருப்பாதீங்க, மனசுக்குள்ள வைங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை குறித்து அங்கே படிக்கிறோம். அந்த ஸ்திரீ என்ன தெரியுமா? ஒரு ஃபேமிலி கேர்ள், ஒரு குடும்ப ஸ்திரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் அந்த சந்துக்கருவில வந்த ஒரு வாலிபனை நயம் பண்ணி கூப்பிடுகிறாள். அவள் கூப்பிடுகிற விதத்தை கவனிச்சு பாருங்க. புருஷன் வீட்டில் இல்லை, அதுதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அவன் தூர பிரயாணம் போனான். தேர்ட் பாயிண்ட், பணப்பையையும் கையிலே கொண்டு போயிட்டான். என்ன தெரியுமா அர்த்தம்? எங்க வீட்டுக்கார் இல்ல தம்பி, ரொம்ப தூரமா போயிட்டாரு, பணப்பைய மறந்துட்டா கூட மறுபடியும் வந்து எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதையும் கொண்டு போயிட்டாரு. அதனால வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தன் வீட்டை திறந்தா, எப்படி இங்க ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லாதபடி ஒரு ஜனம் கெடுக்கப்பட்டுச்சோ, ஒரு குடும்ப தலைவன் இல்லாமல் போனதுனால ஒரு ஸ்திரீ தன் வீட்டை கெடுத்து கொண்டாள். விளங்குதா? விளங்குனவங்க ஆமேன்னு சொல்லுங்க. குடும்ப தலைவன் இருக்கிற வரைக்கும் அந்த வாலிபனுக்கு மேல அவனுக்கு கண் இல்லை, அந்த வாலிபனுக்கு மேல அவளுக்கு அந்த எண்ணம் போகல. எத்தனையோ சந்துக்கள் தோறும் வந்த வாலிபன் தான், ஆனா இன்னைக்கு புருஷன் வீட்டில் இல்லை. அதுதான் அவளுக்கு காரணம். வீட்டுக்கார வீட்டில் இல்லாத இருக்கும் போதெல்லாம் நம்ம என்ன செய்யறோங்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்களே, ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களே. ஆனாலும் நான் ஆண்டவருக்கு சொல்லுவேன் ஒரு அல்லேலூயா. வீட்டுக்கார் இல்ல, வீட்டுக்கார் இல்லாதிருக்கும் போது என்ன செய்கிறோம்? அங்கேதான் என் பரிசுத்தம் இருக்கிறது. பரிசுத்தம் என்பது என்ன தெரியுமா? யாரும் என்னை காணாதிருக்கும் போது நான் யூஸ் பண்ற பொருட்கள், நான் பார்க்கிற பார்வைகள், நான் சிந்திக்கிற சிந்தனைகள், நான் செய்கிற செய்கள், இவைகளை சுற்றி தான் என் வாழ்க்கை இருக்கிறது. அதை வைத்துதான் அந்தரங்கத்தை பார்க்கிற என் பிதா என்னை வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, கவனிங்க, யோசித்து பாருங்க. அந்தரங்கத்தை பார்க்கிற என் பிதா வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கிறார். இவளுக்கு புருஷன் வீட்டில் இல்ல. என்ன தெரியுமா ஆச்சு? கூப்பிடுறா, உள்ள வர்றா. பாருங்க, அம்பு அவன் ஈரலை வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாம் உங்க நெஞ்சில எங்க ஈரல் இருக்கோ அங்க கையை வச்சு சொல்லுங்க, ஈரல் ரொம்ப பத்திரம். அவ சொல்லி வாசனை திரவியங்களால் ஸ்ப்ரே ரொம்ப அடிச்சிருக்கிறேன், ஃபுல்லா ஸ்ப்ரே தான், அவ்வளவு ஸ்ப்ரே தான். வாசனை திரவியங்களால் லவங்கப்பட்டையினால் வாசனை கட்டினேன், எகிப்து தேசத்து விசிறித்ததினால் வைத்திருக்கிறேன். வா, விடியற்கால வரைக்கும் சம்பவமா இருப்போம். அழைப்பெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு வாசனையோட. முடியும் போது அவனை பைபிள் சொல்லுது ஒரு மாடு. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஒரு மாடு. உங்களை சொல்லல, அவனை சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. 7ஆம் அதிகாரத்தை நான் சொல்றேன். அப்படிதான் ஐயா, ஐயா ஆண்கள் சொல்லுங்க ஐயா, அப்படிதான் சொல்லுது. ஒரு மாடு. ரெண்டாவது ஒரு குருவி. அடிக்கப்படுறது தெரியாம போய் உள்ள போய் மாட்டிக்கிச்சு, பிறகு அம்பு என்ன குத்திருச்சே, ஈரலை பொழந்துருச்சேன்னு சொல்லக்கூடாது. யோசித்து பாருங்க, கவனிங்கம்மா. நீங்க பைபிளை கவனிச்சு பாத்தீங்களா? தப்பு செய்யறவங்களை விட, தப்புக்கு கூப்பிடுறவங்களை விட தப்பு செய்தவங்களுக்கு தான் அடி உண்டு. பத்சேபாளுக்கு என்ன அடி உண்டு? பத்சேபாள் ரொம்ப யோக்கியமா? சொல்லுங்க வாய் திறந்து. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அடிச்சா 2 பேரும் தானே கர்த்தர் அடிக்கணும். அது என்ன தாவீதின் பிள்ளை மட்டும் அடிச்சு கேவலமா இருந்து செத்து போயிருச்சு? ஏன்? கவனிக்க வேண்டிய ஒன்று, கவனிக்க வேண்டிய ஒன்று, பாவத்துக்கு அழைக்கப்படுவது அதை விட ஒரு பெரிய பாவம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரு வீட்டில் சொல்லி பாவத்துக்காக அழைக்கிற நீ? நல்ல வீட்டுக்காரர் உன்னை நம்பி வீட்டு சாவியை கொடுத்துட்டு உன்னை நம்பி லாங் ஜார்னி போயிருக்காரு. ஊட்டா நீ காப்பாத்திக்கிட வேண்டாம்? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது ஒரு ஆமேன் அலையிலே சொல்லுங்க. பாஸ்டியா நேற்றுலாம் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கையை உயர்த்தி ஆமேன். உங்களை நம்பி சாவியை கொடுத்துட்டு போயிருக்காரு.
உங்களை நம்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்த்துக்கிட வேண்டாமா? இருந்துக்கிட வேண்டாமா? யோசித்து பாருங்க அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. ஒரு புருஷன் வீட்டில் இல்லாததுனால ஒரு ஸ்திரீ தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டாள். ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லாத இருக்கிறதுனால முழு ஜனங்களும் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள். அப்போ ஒரு குடும்பத்துக்கு தலைவன் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுக்காரருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பண்ண மாட்டேங்கிறீங்களா? பண்ண முடியலன்னு நினைச்சாலே கடுப்பா இருக்கு பாஸ் நினைக்கிறீங்களா? நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திடுவார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரு நியூஸ், நீங்கள் நியூஸை கூட பார்த்துருப்பீங்களா? நியூஸை பார்த்தீங்களான்னு தெரியல. எங்கள் ஊரில் ரொம்ப குடிகாச்சிட்டே இருந்தான் ஒருத்தன், ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான். வீட்டுக்காரமாக பொறுத்து பார்த்துச்சு. உங்கள் பையன் விளையாடுற கிரிக்கெட் மாட்டி எடுத்து 2 போட்டு செத்து போயிட்டார். எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கிரிக்கெட் மட்டையால் நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் அடித்து கொன்னது யார்? நமக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எனக்கு சாயங்கால கூட்டத்துக்கு என்ன ஆண்டவரேன்னு உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பொறுத்து பார்த்துச்சு. அநியாயத்துக்கு ஒரு டீச்சர் தான். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். டீச்சர் நல்லா சொல்லியும் கொடுக்குறாங்க, கிடச்சுன்னா போட்டு மண்டையும் உடைச்சிடுறாங்க. கையை உயர்த்தி ஸ்பாட் அவுட். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்க தான் டீச்சர். ஏன்னா அவ்வளோ பேரை மேய்ச்சி அந்த இதய கோபம் இருக்குமா? அதனால தான் டீச்சரை கட்டவங்க நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அங்கே பள்ளிக்கூடத்தில் நிறைய மேய்ச்சி அந்த டென்ஷனோடு உள்ளே வருவாங்க. கொஞ்சம் ஏச்சிட்டிங்க, அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸோட ஏச்சும் ஒரே அட்டையில் இறங்கிடும். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. யோசிச்சு. அதனால தான் அந்த டீச்சர்னாலே நான் ரொம்ப நான் அவங்ககிட்ட ரொம்ப அப்படியா ரைட் மெதுவாக போயிடுறேன். டீச்சர், வாத்தியார், ப்ரொஃபஸர்னாலே அப்படியே. ஏன்னா அவங்க பார்க்க தான் சாதுவாக இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய மேய்ச்சி அவங்க இதயமும் அந்த மூளையும் பார்க்க தான் பெரிய சம்பளம் வாங்குவாங்க. பார்க்க தான் வெளியே டிப்டாப்பாக இருப்பாங்க. அந்த சந்தைகள் அந்த பிரச்சனைகளையும் போராட்டி, அது இந்த கேர்ள்ஸு ஸ்கூலில் மட்டும் ஒர்க் பண்ணுற டீச்சர் படுபாவம். அந்த பிப்ரவரி 14 வந்துருச்சுன்னா மண்டை பிச்சுக்குவாங்க. ஒவ்வொரு பேக்காக போய் தேடணும் ஸ்கூலில். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு லவ் லெட்டரையும் படிக்கணும், இதுதான் படிக்கணும். அவங்களுக்கு மண்டையெல்லாம் ஒரே நிறைஞ்சிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த பார்க்க தான் டீச்சர் நினைப்போம். அவங்களுக்கு அவ்வளவு அந்த இதயத்தில் எப்படி சொல்கிறது, அழுத்தங்கள் ஏராளம் இருக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டுக்காரர் சரியில்லாததுனால இன்னைக்கு தான் ஒரு நல்ல பெண்மையானவர்கள் ஒரு கொலகாரியாக மாறி போனார்கள். ஏன்? அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள். ஆகவேதான் சொல்றேன், பிசாசு ஒரு மனுஷனை கெடுக்கிறதை விட ஒரு மனிதன் அவனாகவே தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளலாம். கவனிங்க அருமையானவர்களே, ஆவிக்குரிய தலைவன் மோசே இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகான வாழ்க்கை, அற்புதமான மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், வானத்திலிருந்து வருகிற அந்த மன்னா காடை அற்புதமாய் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை நாம் அங்கே படிக்கல. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் முரட்டாட்டம் பண்ணது உண்மை, வாதாடினது உண்மை, முறுமுறுத்தது உண்மை. ஆனா ஒரு நாளும் இப்படிப்பட்ட மோசமான செய்கைகளை அவர் செய்ததில்லை. இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிற நிலைமைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் மாறி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் அருமையானவர்களே, எதற்கு கர்த்தர் மேய்ப்பனை தருகிறார் தெரியுமா? ஒரு சபைக்கு மேய்ப்பன் இல்லை என்றால், ஒரு தேசத்துக்கு ஆவிக்குரிய தலைவன் இல்லை என்றால் என்ன நடக்கிறது? மத்தேயுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்தை வேகமா ஒருத்தர் படிச்சிருங்க. அதுல 2 வசனம் இருக்குது, வேகமா எடுங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் கொஞ்சம் எடுப்பீங்களா? அல்லேலூயா. 36 பாருங்க, படிங்க. அதுதான் படிங்க. எஸ். இருக்கட்டும். என்ன ஆடுகள்? என்ன ஆடுகள்? இயேசுநாதர் பிரதான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். இப்படி எல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இவர் பார்த்தா ஜனங்களுக்கு யார் இல்ல? கர்த்தர் எதற்கு ஏற்படுத்தியிருக்கிறார்னா, அவர்கள் தொய்ந்து போனவர்களா இல்லாமல் இருக்க, அவர்கள் சிதறப்பட்டவர்களா இல்லாமல் இருப்பதற்கு தான் கர்த்தர் மேய்ப்பர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆசையினால பாஸ்டர் இல்ல, அழைப்புனால தேவனுடைய ஊழியக்காரரா மாறி இருக்கிறோம். ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆசையினாலேயோ மோகத்தினாலேயோ வரல, ஆசையினாலேயோ மோகத்தினாலேயோ இந்த ஊழியத்தை
வந்திருந்தார். இவ்வளவு ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு திருச்சபையை கட்டி இன்னும் சில ஊழியர்களை எங்களால் செய்திருக்க முடியாது. தேவன் ஏற்படுத்தப்பட்ட இந்த மேய்ப்பனுடைய ஊழியம், இந்த ஒரு மேய்ப்பன் அந்த இடத்துல இல்லைன்னா முதலாவது அவர்கள் தொய்ந்து போனார். ஆகவேதான் உங்க சபை போதற்காக எவ்ரி டே பேட்டரி போட்டாதான் சார்ஜ் ஆகும். எவ்ரி டே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சில பேர் பிடிச்சா ஜெபம் பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இருப்பாங்க நிறைய. பிடிக்கலோ பிடிக்கலையோ எனக்கு தந்திருக்கிற தெய்வீக ஆவிக்குரிய தலைவர் நான் முதல்ல பணத்தை தாங்குவதை விட அவரை ஜெபத்தில் தாங்குவேன். பெங்களூர்ல ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர் யஸ்வந்த் குமார், அவருக்கு ஒரு காலை எடுத்துட்டாங்க. கையில தெரியும் ஒரு தவறான ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுனால அவர் புஷ் பண்ணிக்கிச்சு. சபையில 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். நம்ம கோச்ச டெகரேஷன் ஐயா இருக்காங்க, எழுத போனாங்க. அவங்க முதல் 3 நாள் என்னன்னா முதல்ல அவங்க 3 நாள் பேசுறாங்க, அவங்க அடுத்து நாம 3 நாள் பேசுறேன். அப்ப நான் அவங்களை போய் சந்திக்கிறேன். சந்திக்கும் போது கை நீக்கி கால் நீக்கி கையை தூக்க முடியாம தூக்கி சோதனை பண்ண ஒரு பெரிய பாஸ்டர் ஃபெலோஷிப் தலைவர், ஒரு பாஸ்டர் இருக்காத ஒரு பெரிய தேவ மனுஷன் சோதனை பண்ணார். அவ்வளவு முடியாத நேரத்தில் அவருக்கு கீழே ஒரு பாக்ஸ் வசனத்தை கேட்டுட்டே. அப்ப சொன்னாரு, நான் ஆண்டவரை எடுத்துக்காம கேட்கிறேன் பாஸ்டர், ஆனா எங்க ஜனங்க எங்களுடைய ஆவிக்குரிய போதனைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போராடி 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 நான் போக வேண்டிய ஆலயம் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. காலை எடுத்துட்டாங்க, கை நீக்கிச்சு, உசு நீக்கிச்சு, வாய்ப்பே இல்லை நினைச்சுதான் இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அருமையானுடைய கத்தை நடக்க வச்சுட்டாங்க. அந்த புண்ணெல்லாம் பட்டு போச்சு. அவங்க சமைதான் வாரம் அடுத்த வெள்ளி சுத்தமா பட்டு போச்சு. காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்னாரு, என் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னாரா, எப்பா நான் ஒண்ணு எடுத்துக்க வாஞ்சியா இருந்தாலும் நீ இன்னும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்யணும், ஜனங்க உன்னை விடாம ஜோம் பண்றதுனால நான் உன்னை இப்ப எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தேவ பிள்ளையின் ஜெபம் தேவனுடைய இதயத்தையே மாற்றும் சக்தி கொண்டது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒரு பேதுருவை ஒரு தேவ பிள்ளையுடைய ஒரு கூட்டு ஜெபம் வெளியிலே கொண்டு வந்து எங்க ஜெபித்தார்களோ அங்கேயே வந்து அவர் கதவை தட்டினார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்ம படிக்கிறோம், ஆத்மீக பேர் கொண்ட வீட்டுல எல்லாம் கவிதாவையே குடிச்சிட்டு ஒவ்வொரு குடும்பம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. போய் கதவை தட்டினா ரோகங்கள் புள்ள வந்து ஒரு கேட்டு எம்மா தாய்களா புண்ணியவதிகளா பெண்கள் கொடுக்கிறா தாய்மார்களா செவத்தை நிறுத்திக்கிட்டீமா இந்த பேதல் வந்துட்டா என்ன பிதச்சுகிறா எங்கே வந்தா சும்மா அதெல்லாம் வரணும் ஆகார காரியமா அவர் இருக்கிற 2ஆம் சர்ச்சால 3ஆம் சர்ச்சால தாண்டி வரணும் சாதாரண விஷயமா அப்பதான் நினைச்சாங்க. சும்மா இருக்கம்மா, கத்த நினைச்சாருன்னா நம்முடைய ஜெபத்தை கேட்டு எத்தனை சிறைச்சாலையும் தாண்டி தெய்வ மனுஷனை கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்க. அற்புதமா இருந்துச்சு அந்த சாட். கதவை தட்டினோம். எதற்காக ஜெபிக்கிறார்களோ, எந்த ஆவிக்குரிய தலைவனுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஆவிக்குரிய தலைவர் கடந்து வருகிறார். தட்டுகள் திறக்கிறார்கள். ஆகவேதான் ஒரு சபைக்கு ஒரு சபையாரின் ஜெபம் ஊழியர்களுக்கு மிக முக்கியமானது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த ராத்திரி நீங்கள் அப்படி ஜெபித்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். இதயத்தில் கஷ்டங்களை சேர்த்து வைக்க கூடாது. வெளியில ஒரு மாதிரி பேசிட்டு உள்ள ஒரு மாதிரி கலவக்கூடாது. டபுள் லைஃப் நமக்கு இருக்க கூடாது. டூ ஃபேஸ் நமக்கு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரியா எனக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தலைவரின் பாதுகாப்புக்காக, சரீரத்துக்காக, சுகத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டியதனுடைய கடமை. எதற்கு தேவன் ஊழியர்கள் தந்திருக்கார் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை கெடுக்கப்பட்டு போயிருக்க கூடாது என்பதற்காகத்தான். ஒரு பாஸ்டர் இறந்து போனார், தலைமாட்டில இறக்கி நான் தான் இருக்கிறேன். ஒரு வாய்ப்பை ஓடி வந்து என்னை தள்ளி விட்டான், என்னை தூக்க விடமாட்டேன், பாக்ஸ்ல இறக்கி விடமாட்டேன், கட்டி பிடிச்ச அழகான் ஐயா ஐயா கத்துறான். பாஸ்டர் பையன் கூட அப்படி அழ பயங்கரமா கத்துறான். நான் கேட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு மட்டும் வாங்கி வச்சிட்டோம். வச்சுக்காட்டு என்னடா, நான் ஒரு காலத்துல தெருவுல குடிச்சுக்கிட்டு என் மனைவி அழைச்சிட்டு கஞ்சா அழைச்சிட்டு போது இவர் வெள்ளை சட்டை வெள்ளை வச்சுக்கிட்டு இந்த பைபிளை தூக்கிட்டு வந்து என் தலைமையில கை வச்சு ஒன்னால பாதப்படி உன்னை மாத்தது ஒரு இயேசுவாக இருக்கிறார் எனக்கு அறிவிச்சவர். எங்க அப்பா அம்மா கூட என்னை தேடி வந்து என்ன அப்படி சொல்லல, என் மனைவி கூட அப்படி சொல்லல. அவர் சொன்ன ஒரு
போனேன். அவர் மூலமா தேவனுடைய வார்த்தை வந்துச்சு. என்னுடைய அழுக்கான வாழ்க்கை எல்லாம் மாறி என்னை தேவன் சுத்தப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனசு இல்லையே. யோசித்து பாருங்க. ஒரு கெட்டு போன ஒரு மனுஷனுக்கு நல்வாழ்வு தருவதற்கு தான் மேய்ப்பர்களை தேவன் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, இதை அறிந்தவர்கள் பாக்கியம். இதை அறிந்தவர்கள் பிரச்சனை பண்ண மாட்டார். இதை அறிந்தவர்களுக்குள்ள ஈகோ இருக்காது. இதை அறிந்தவர்கள் மதிக்காமல் இருக்க மாட்டார். எங்கு திரும்பியும் ஆவிக்குரிய தலைவன் விரோதமான கண்ணிகை ஸ்தோத்திரம். அவை சொல்லுவீங்களா? சொல்றீங்களா? நம்மை கண்டுக்க, நம்மை கண்டுகொள்ள, நமக்கு புத்தி சொல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவர். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அவமானத்தை கொண்டு வருவது சாலமோன் சொன்னார். தன் இஷ்டத்துக்கு விடப்படக்கூடாது. நமக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான், நம் வாழ்க்கை கெடுக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் நம்மை ஒரு ஆவிக்குரிய தலைவராக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மாத்திரம் கிடையாது, குழந்தைகளை பிரதிஷ்டை பண்றதுக்கு மாத்திரம் கிடையாது, ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது. இதெல்லாம் ஆராதனையில அல்லது தேவனுடைய கருத்துல ஒரு பகுதி. அது எல்லாவற்றிலும் ஒரு பிரதான பகுதி என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை நீங்கள் எந்த விதத்திலும் கெட்டு போக கூடாது என்பதற்காக தான் கூட்டங்களை வைக்கணும், வீடுகளை சந்திக்கணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம், ஆராதனை நடத்துன்னு சொல்றோம், ஊழியர் செய்யுங்கன்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? நாங்க உங்களை சபை என்ற சிறுகுலிய வச்சு மூடி பாதுகாக்கிறோம்னா இதை விட்டு வெளியே போன நமக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம கெடுக்கும் சத்துரு, வெளியே முழுகும் சத்துரு ஏராளமா இருக்கிறார். ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆகவேதான் உங்க பிள்ளை இங்க வரணும், உங்க வீட்டுக்காரர் இங்க வரணும், உங்க மருமக இங்க வரணும், உங்க மாமியார் இங்க வரணும், உங்க சொந்த பந்தம் இங்க வரணும். இந்த திருச்சபை இருக்கிற பேரைக்குள்ள வந்த யாரும் வெட்கப்பட்டு போவது. உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வேலையை விட ஆலயம் பெருசு நினைக்கணும், வேலை விட தேவனுடைய வார்த்தை பெருசு நினைக்கணும். ஐயோ உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்குலாம் வராம வேலை செஞ்சிருப்பாங்க, போய் எவ்வளவு சம்பாதிச்சுன்னு கேட்டு பாருங்க. ரொம்ப பரவாயில்ல, என்னமோ 2 நாள் கூட்டத்துக்கு வராம 2 மாடி கட்டுறது மாதிரி சிலர்லாம் வரமாட்டாங்க. பாப்பா என்ன செய்யறது? சரி 2 நாள் நீ சம்பாதிக்க ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு, கஷ்டப்பட்டு கடை வச்சார். நான் சொன்னேன் கடை பெருசு இல்லை, சபைக்கு போற பையன் தான் என் கடைக்கு ஆள் வேற, சபைக்கு போற பையன் ஒருத்தன் பில் போடுறது, சபைக்கு போற பிள்ளைதான் பில் போடும். சபைக்கு போற பையன் பிள்ளை, இவங்க சபைக்கு போற எல்லாரும். அவர் கடைக்கு பக்கத்திலே ஒரு கோயில், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிராமமா பூஜை நடக்கும். இவரு ஞாயிற்றுக்கிழமை கடை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நம்ப மாட்டேங்க, கடையே இல்லை, தூக்கிச்சாங்க. நிறைய மனோரசம் அபிகேஷன் இந்த உலகத்துல வாழ்றது சம்பாதிப்பதற்காக அல்ல, நம்முடைய ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொள்வதற்காக. உங்களால் 2 மாசம் சபை 2 பிள்ளைங்க சபை போகலாம், நீங்க போகாம. அதெல்லாம் வெள்ளிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எங்கேயாவது போயிடுவாங்க. காலையில போக சொல்லுங்க, ஆலயத்துக்கு கொடுங்க, விடுங்க ஆலயத்துக்கு. நீங்க அந்த பையனுக்கு வேலை இல்லை, அந்த பிள்ளைக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு வேலை இல்லை, தங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆலோசனைக்கு தங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு பெரும் ஜன கூட்டம் ஆவிக்குரிய தலைவர் மோசே இல்லைன்னா உடனே தங்கள் வாழ்க்கையை கெடுத்து. வேண்டாம், அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா வாசிங்க. எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண. ஏன் ஜனங்கள் தங்களை எடுத்துக் கொண்டார்கள் தெரியுமா? நடத்தி வந்த தேவனை மறந்து போன ஜனங்கள். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக. இந்த ஜனத்தை கர்த்தர் எப்படி திரும்ப நடத்தினாரு? உலர்ந்த தலைவலியாய் நடத்தி. இருக்கிற 3-4 பாயிண்ட் ரொம்ப விவரமா கவனிக்கணும், எல்லா பாயிண்ட் கவனிக்கணும். நேரத்துல வேகமா பிரசங்கம் பண்றதுனால கவனிக்க. உலர்ந்த தலைவலியா யோசிச்சிருக்கீங்களா? எதுக்கு இந்த ஜனங்களை கர்த்தர் உலர்ந்த தலைவலியை நடத்தணும்? கடல், மண், சேரும் சக்தியும்
செருப்பு போட்டு உள்ள போனா பாகம் துரத்துற ஸ்பில்ல எவனாவது மங்கிட்டு கீழே விழுந்துருவான்னு சொல்லி இவன் இங்கிருந்து அந்த கரையை கடக்கணுங்கிறதுக்காக கடலை ரெண்டா கடந்தது கூட அதிசயம் இல்லைங்க. அந்த சேர்த்து தரைய கட்ட உழந்த தரைய வாங்கினாரு பாத்தீங்களா, அதுதான் மகா பெரிய அற்புதம். யாருக்கு? இந்த ஜனத்துக்காக கால் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக சேர்த்தில் நடக்கிற அந்த தரைக்கும் உலர்ந்த தரவலை நடக்கிறது வித்தியாசம் இருக்கிறது. இதுல சேர்த்துல நடக்கிறதுக்கும் உலர்ந்த தரையா நடக்கிறதுக்கும் இதுல அதே ஒரு ஸ்பீடா போயிடலாம். உலர்ந்த தரவலையாக கருத்து நடத்தினார். இன்னும் சங்கீதக்காரர் எழுதுகிறார், அவர்களை அவர் பத்திரமாய் நடத்தினார். பத்திரமாய் நடத்தி உலர்ந்த தரவலையை நடத்தி எல்லாவற்றுக்கும் ஒன்றை நிப்பாட்டிட்டா. என்ன சொல்ற? என்ன சொல்ற? எங்களுக்காக இருந்த ஒரு தெய்வத்தை உண்டு உன்னை கொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாருங்க, இஸ்ரவேல் தன்னை மறந்து தன்னை உண்டாக்கியவரை மறந்து கோயில்களை கட்டுகிறான். ஓசி நடந்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில தேவனை மறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கவனிங்க, இந்த ஜனமா நம்மளா அற்புதத்தை இந்த ஜனங்கள் மாதிரி யாராவது கண்ணுல பார்த்தோம் ஒருத்த முடியாது. பூமியின் கடையாந்தர தொடங்கி யோசிங்க, தேசம் எல்லாம் விட்டுக்கிட்ட இருக்கும். மழை பெஞ்சு காலையில எங்க சர்ச்சை படிக்கிறது ஈஸ்வரா அப்படி ஈஸ்வரர் அந்த ஈஸ்வரை கூட கூட்டி அழியலாம். அந்த ரெக்க பறந்து அங்கங்க தண்ணி தொட்டில கூட திரும்பி விழுந்து அதுல சுத்தம் பண்றதுக்கு பொஷு ஆயிடுது. ஈஸ்வரர் பண்ற சேட்டை தேசமே வெட்டிக்கல. சிஸ்டர், உங்க ஃபேவரட் ஒண்ணு இருக்கு. என்னது? என்னது? நான் ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், அதனால சொல்றேன். சீப்பு வாங்கி கொடுக்க முடியல, ஷாம்பு வாங்கி கொடுக்க முடியல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதோட வளர்ச்சோம். வயசாக வயசாக இழுக்கிறது கூடுது. இப்ப கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதா. ஆமே சொல்லுங்க. ரெண்டு பேர் இருந்தாலே நிம்மதியா இருக்க முடியுதா? ஆபீஸ்ல தேடினேன், ரோட்ல தேடினேன், வீட்டுல தேடினேன், ஆலயத்தில் கிடைத்த ஆயப்பத்தி ரெண்டு பேர். எத்தனை பேரு சொல்ல வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அம்மா பயணிக்க ஐயா அம்மா ஒரு ஆள் ரெண்டாவது பேர்ல அவனும் இதை கண்ணுக்கு பாக்குது. இவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு காலையில கையில கூப்பிட்டு தொட்டு அப்படின்னு சொல்லிவான். போனா அன்னைக்கு பார்வைக்கு நகையிலே அன்னைக்கு முதல் எத்தனை இவ்வளவு ஜனங்களை கத்தர் அவ்வளவு மகிழ்ச்சி கண்ணால பாக்குறேன். இது கூட அந்த தேசத்துல உன்னை இழுத்துட்டு வரும்போது வெளிச்சம் இல்ல, அதான் வேகஸ்தான். நீ சாதாரண கொப்பட்டி காய்கள் வெள்ளை காய்கள் நாட்டி செத்து போய் ஆண்டவருக்கு கேட்கிற காலம் வேணும். மோசே சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு கால தர முடியாத ஆண்டவர் கேட்கிறாரு. நான் என்னால தர முடியாதா? தருவீங்க. இந்த ஜனம் சாதாரண ஜனம் இல்ல, அம்புட்டு தின்னா ஒரு நாள் சாப்பாடு 7 பேர் சாப்பிடுறாங்க. அதனால எல்லாம் தர முடியாது. ஆனாலும் கர்த்தர், அதனால நான் எப்பவும் சொல்றேன், தேவன் நமக்கு போதித்து நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மை போஷித்து நடத்துகிறவர் அல்ல. மோசே கூட ரொம்ப வேண்டாம், இதுக்கு நீ சாப்பாடு போட முடியாது. அதை ஒரு தேவ மனிதன் ஒரு விஞ்ஞானப்படி ஆராய்ச்சி இப்படி எழுதுகிறார். இந்த ஜனங்களுக்கு தேவை என்பதற்காக ஒரு ராத்திரியில் 2018 கோடி காளைகளை தேவன் உற்பத்தி செய்தார். உடனே உற்பத்தி ஆச்சு. எப்படி பேங்குற மீன் இல்ல அப்படின்னு தள்ளி கொண்டு வரும்போது இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மீன் உற்பத்தி ஆச்சோ, அதே போல இவர்கள் கேட்ட உடனே என்னால முடியாதுன்னு சொல்லி 2018 கோடி காளைகள் இந்த ஜனத்துக்காக கர்த்தர் உருவாக்கினார். அங்க செங்கலை உருடி அடிச்சாங்க. உடனே கர்த்தருக்கு காளையை கொடுத்தார். எங்கே தடுமாறுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, வனாந்தரத்தில் அல்ல, வசதியில் தடுமாறும். புரியுதா? புரியுதா? அப்படின்னு சொல்லுங்க. அடி மணிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் யாராவது எங்களை அனுப்புங்க, எங்களை கொண்டுட்டு போங்க அப்படின்னு வந்து ஜோ பண்ணதுக்கு அப்புறம் ஆர்வம் மோசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் பணிந்து கொண்டாங்க. வந்து ரொம்ப சந்தோஷம், பணிந்து கொண்டாங்க. இப்ப வனாந்தரத்தில் இருக்கும் போதெல்லாம் பணிவு, வசதி வந்த பிறகு துணிவு. அதனாலதான் வசதிய தமிழ் டீச்சர் வந்தீங்கன்னா பிரிச்சு எழுதுங்க. சொல்லுங்க, பெரிய சதி.
வசதியும் பெரிய சதி. உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். வசதி அனுபவிச்சோம் என்னதுன்னா ஐஸ்வர்யம். நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே குறைய குழந்தாவது ஆசீர்வதிங்க, எனக்கு குழந்தாவது ஆசீர்வதி. ஒரு அம்மா ஜெபம் பண்ணுச்சு, ஆண்டவரே சீக்கிரம் வாங்குப்பா, காத்திருக்கு. பாசம் ரொம்ப பாசமா வருகிறனால அவ்வளவு பாசமா நம்ம சீக்கிரம் வரணும். நடந்துக்கு போயிடலாம்ல. எல்லாரும் வருகை எதிர்பார்த்தா கஷ்டப்படும் போதெல்லாம் துன்பப்படும் போதெல்லாம் ஏற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் கொஞ்சம் வனாந்திர மாறி சமுத்திர மாறி பார்வோன் சென்று கொஞ்சம் நீரேறி வந்த பிறகு எங்களுக்கு முன்னாடி போற ஒரு ஜனத்தை, ஒரு தெய்வத்தை உலர்ந்த தனிவழியாய் பத்திரமாய் நேசமோலையாய் அக்னிஸ்தமோலையாய் உன்னை அழகாய் நடத்தி வந்த தேவனை ஒரு நிமிஷத்தில் மறந்து போய். ஆகவேதான் கலாத்திற்கு பவுல் எழுதுகிறாரு, இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு போகிறீர்களே, இவ்வளவு புத்திகளீங்கள். அதே போலதான் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களை கேட்க வேண்டியதற்கு இவ்வளவு சீக்கிரமா தேவனை மறக்கிறதுக்கு இந்த ராத்திரியில உங்க இதயத்துல பரிசுத்த ஆவியானவர் பரிக்கிறவரை காதுள்ளவர்கள் கேட்டுக்கிறார்கள். நாமும் சில நேரத்தில் தேவனை மறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம மறப்போமா அப்படின்னு நினைக்கலாம். மறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மோட விசுவாச ஓட்டத்தை ஆரம்பித்த எத்தனை பேர் நீங்க சர்ச்சில் இல்லைங்க. ஒரு காலத்துல அடிவாங்கி பெற்று அடிவாங்கி சாப்பிட்டு அடிவாங்கி எல்லாம் ஆலயத்துக்கு வந்த ஆட்கள் இன்னைக்கு வீட்டுக்காக ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனா மனைவி வருது, பிள்ளை வரல, பிள்ளை வந்து வீட்டுக்கார வர முழு குடும்பம் இல்லை. ஆனா அவனுக்கு அட்டை வாங்கின போது இருந்த அந்த ஆர்வம் பாசம் இன்னைக்கு எல்லாம் தேவனை வசதி வந்த பிறகு, நல்ல வாய்ப்பு வந்த பிறகு, பண காசுகள் வந்த பிறகு நம்மை மறந்து விடுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போயிடும். ஆகவே அந்த ராத்திரி வேளையில கரம் கூப்பி கேட்பேன், ஒரு நாளும் நம்மை அழைத்த தேவனை மறந்து விடக்கூடாது. நான் இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணினேன், தேவனை மறந்து விட்டதற்கு அடையாளம் இல்லை. இப்படி 7 அடையாளங்கள். அதுல முதல் ஒரு அடையாளத்தை இந்த பிரசங்கத்துக்கு ஜாயிண்டா வரணும். ஒரு அடையாளம் சொன்னேன். ஒரு மனிதன் தேவனை மறந்துட்டாங்கிறதுக்கு என்ன பாஸ்டர் சிம்டம்ஸ்? கொரோனாவுக்கு சிம்டம்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி சளி, காய்ச்சல், 2 நாள் தலைமையும் ஒரு மாதிரி தலை சுற்றுறது, இதெல்லாம் கொரோனா சிம்டம்ஸ். தேவனை மறந்ததுக்கு என்ன சிம்டம்ஸ் தெரியுமா? எவ்வளவு ஒருவர் காலை எழும்பி தன்னை படைத்த தேவனுக்கு முன்னாடி காலை ஜெபம் பண்ணாமல் இருக்கிறானோ அவன் எல்லாம் தேவனை மறந்தது. ஏன் தெரியுமா? ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது என் சுயத்தில் ஆரம்பிக்கல, என் பலத்தில் ஆரம்பிக்கல, என் ஜெபத்தில் ஆரம்பிக்கிறேன். நான் உங்களை மறக்கவில்லை என்பதற்காக. அதுவிட ஒரு தேவமனுஷன் இப்படி எழுதினார், நிலத்தில் பாதம் ஊன்றி நிற்கும் உன் ஜெபத்தில் பாதம் ஊன்றி நில்லு, உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு வல்ல தேவன் இருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுவே அருமையானவர்களே, தேவனை மறந்து போன அடையாளம் என்ன தெரியுமா? இவர்கள் தேவனை தேடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி போகிறது ஒரு எண்ணமாய் போயிடுச்சு பாருங்க. தேவனை மறந்துச்சு. எங்களை நடத்தி வந்த தேவன் எங்க ஆரோ எங்க காணோம், எங்களை நடத்தி வந்த தேவனும் காணோம். மோசையான பாரம் இல்லாதபடி இப்ப ஏதாவது விடுதலையாக்க தெய்வம் உண்டு பண்ணு. அதுக்காக அந்த காதல மூக்குல கழுத்துல இழுத்து தொக்கிட்டா அங்கிட்டா எங்கிட்டு இருந்தாலும் கழட்டி தருவதுக்கு எனக்கு ரொட்டியா இருக்கும். ஐயோ எடுத்து நல்ல சொல்லுவோம். ஒரு சங்கீதத்தை படிக்க போகிறோம், ஒரு 4 வருஷம். ஆனா உயிர் 44 சங்கீதம் ரொம்ப அழகா இருக்கு. 44 சங்கீதம். நான் சொல்ற வசனத்தை அப்படி பார்த்துட்டே வாங்க. 10ஆம் வசனத்தை பாருங்க தயவு செஞ்சு பிளீஸ். வேதாகமத்தை பாருங்க பிளீஸ். எடுத்துட்டீங்களா? 697 பக்கம் 9ஆம் வசனம். எங்களை தள்ளிவிட்டு நாணம் பண்ணுகிறேன், எங்கள் சேனைகளுடன் செல்லாத. 10ஆம் வசனம். சத்துருவுக்கு நாங்கள் இணைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறேன், எங்கள் பகைவர் தங்களுக்கு எங்களை கொள்ளையிடுகிறார்கள். கவனிச்சுட்டே வாங்க. 11ஆம் வசனம். நீ எங்களை ஆடுகளுக்கு போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்கு எங்களை சிதறடிக்கிறீர். 12ஆம் வசனம். நீ உடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர், அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லை. 13. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தை, எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசம் சக்கந்தமாக கேள்வி பொருளாக வைக்கிறீர். 14ஆம் வசனம். நாங்கள் ஜாதிகளுக்குரிய நான்காம் பழமொழி, ஜனங்கள் எங்களுக்கு தலை துடுக்குகிறார்கள். 15. நிந்தித்து தூசிக்கிறவன் சத்தம், சத்துருவினுடைய சத்தம், பழிவாளனுடைய சத்தம், என் லட்சம் எனக்கு
உள்ளத்தின் வெட்கம் எங்களை கூடுகிறது. பத்திரிகையில பாருங்க, இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோம். அழகா சொல்றாங்க, உண்மை நாங்கள் மறக்கவும். கை உயர்த்தி உடன்படிக்கைக்கு நாங்கள் துரோகம் பண்ணவும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா இது வரைக்கும் வாசிச்ச வசனம் ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டாங்க. எத்தனையோ பாயிண்ட் நீங்க எடுத்துட்டாங்க. முடிக்கும் போது அந்த பாயிண்டோட முடிக்கல, இதெல்லாம் எங்க மேல வந்திருக்கும் கூட ஆண்டவரே நாங்கள் உங்களை மறக்க. உங்க உடன்படிக்கைக்கு நாங்க என்ன செய்யல? துரோகம். இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தா கூட எங்க இதயத்துல உங்களை மறந்து போகணுங்கிற அந்த எண்ணம் எல்லாரும் வரலாம். நம்மையான கத்தோலிக்க ராத்திரிகளில ஏன் தெரியுமா ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்? நடத்தி வந்த தெய்வனை மறந்து போன ஜனங்களை. சில நேரங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அப்பொழுதெல்லாம் நீங்க கர்த்தரை மறவாதபடிக்கு. ஆகவேதான் இந்த பழைய ஏற்பாட்டுல அடிக்கடி சொல்வார், நீ எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வந்ததை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக. அடிக்கடி அதை சொல்வார். உன் பிள்ளைகளுக்கு சொல்லிவை, அவர்களை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிவை. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லக்கூடிய மாற்றாதை என்னப்பா ஒரு எல்லைக்குறி எதுக்கு பாருங்க. எல்லைக்குறி உங்க பிள்ளைங்க அடிச்சுன்னா அந்த எல்லைக்குறிக்கு நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லு. அந்த எல்லைக்குறி நீ பட்ட பாடுகளை சொல்லு. அந்த எல்லைக்குறியை தாண்டி வரும்போது இருக்க வேதனைகளை வழிகள் எடுத்து வந்த அந்த சத்துருக்களை சொல்லு. அவங்க நட்டு நடு பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னார், என்னை மறந்து போக கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த பிரசங்க பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? பாஸ்டர், நாம எப்படி தேவனை மறப்போம் சிலர் கேட்கலாம். ஒரு பிரசங்கம் 3 காலத்திற்கு உரியது. ஒன்று, அதை கடந்த காலத்துக்கு பதில் சொல்லும். நல்ல கவனிங்க. 2வது, என் நிகழ்காலத்திற்கு வழிகாட்டும். 3வது, எதிர்காலத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வைக்கும். என்னுடைய பிரசங்கம் உங்களுக்கு கடந்த காலத்துக்கு இல்லாம இருக்கலாம், இப்ப நடக்கிற காலத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துக்கு இது ஒரு எச்சரிக்கையா கூட நமக்கு இந்த தேவனுடைய வார்த்தைகள் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவன் போனாலும் யோகோவா போல சொல்லணும், எனக்கு கொன்று போட்டாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஒரு நாள் உங்க உடன்படிக்கையில் என்ன செய்ய மாட்டேன், துரோகம் மாட்டேன். இவையெல்லாம் எங்கள் மேல வந்திருந்தோம். இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், கஷ்டங்கள் இவையெல்லாம் வந்திருந்தும் கூட நாங்கள் உண்மை மறக்கல. நீங்கள் உயர்ந்து சத்தமா ஆமென் சொல்லுங்க. அடுத்து 3வது பாருங்க, வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்? 3வது 5 பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிப்பேன். கவனமா கேளு. சீக்கிரம் முடிச்சு டைம். தவறான இடத்துல ஆரோன் அங்கே இருந்தார். ராங் டீச்சிங், தவறான உபதேசம், தவறாய் நடத்துகிற ஒரு ஆரோன் இருந்தார். எல்லாரும் என்ன கவனிங்க. மோசையும் ஆரோனும் ஒரு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டது. மோசை சொல்றா, நான் திக்குவாயின்னு சொல்லும் போது ஆரோன் சொல்றாரு, பயப்படாத, திக்குவாயின்னு சொல்லாத, ஒரு சகோதரன் ஒரு வாயோடு இருந்து சொல்ல முடியுங்க. வாயோடு என்ன செய்வான்? சொல்லி முடியும் பேசுவான். அமைச்சர் சொல்ல பார்த்தா பேசுவோம். ஒரு இணைந்த ஊழியம் செய்வதற்காக உண்டாக்கப்பட்டார். எல்லாரும் என்ன கவனிங்க. இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணா ஆளுக்கு சாப்பு அதே அமைதியா இருக்க மாட்டீங்க. போதுமா 430 வருஷம் நீங்க அடிமையா இருக்கும் போது பொறுமையா இருக்கல, போட்டு மிதிச்சானே உனக்கு. அப்பெல்லாம் பொறுமையா தான் இருந்த இருக்கிற கத்தர் கொண்டு வர சொல்லலாம்ல. பாருங்க, உடனே ஜனங்க சொன்ன உடனே அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, மோசைக்கு சொல்ல வேண்டியதுதான். மோசையை காட்டணும்னா உடனே ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்குற தலைவர் பாத்தீங்களா? அப்படியா? இந்த ஜனங்க எப்படி தெரியுமா? நல்ல ஊழியத்துக்கு கல்வி தராதுங்க, கள்ள ஊழியத்துக்கு கல்வி கொடுத்துருங்க. என்ன பேச சொல்றீங்க?
நம்ம இந்த கூரை தொங்கிட்டு இருக்கோம், பாத்ரூம்ல ஒண்ணு வசதி இல்லாம இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, எங்கிட்டாவது கொண்டு போய் குடிச்சிட்டு எல்லாம் முடியுந்தாங்க, எல்லாரும் படிச்சுட்டு தானே, எல்லாரும் சொல்றாங்க. மாட்ட சொல்ற விதங்கள் எல்லாரும் அவள் சொல்லிட்டு போனார். போகும்போது நான் போன பிறகு மந்தைக்குள்ள கொடிதான ஓநாய்கள் வரும். விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், திருவசனம் திருவிழாவை திருத்திருந்து முடிக்க கூடாது, சொல்றதை நல்லா கவனிக்கணும். தவறான உபதேசங்களை கேட்க கூடாது. ஐயோ உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பல 100 சபைகளுக்கு பிரசங்கிக்க போறேன்னா பல பணக்காரங்க வீட்டுல தங்கி இருக்கிறமா, ஆலயத்துக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்டு ஆலயம் கட்ட முடியாம மண்டபத்தை நடத்திட்டு அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு அழைக்கப்படுறேன். ஒரு தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர் வீட்டுல தங்கி இருக்கிறேமா, அவங்க மனைவி எனக்கு காலையில 100 கேசட் சொல்லி சாப்பிடும், பயங்கர தேவை. ஆனா என் வாய் திறந்து என் ஊழியத்தை பத்தியோ என் தேவை பத்தியோ ஒண்ணுமே சொல்லலாம், எதுவும் சொல்லல. நான் என் தேவையை சொல்றதுக்காக அங்க போகல, நான் ஜனங்களுக்கு வசனங்களை சொல்றதுக்காக போனேன். யாரையும் என் பக்கமாய் திருப்பதற்கு தேவன் இந்த ஊழியத்தை எனக்கு தரல. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துவதற்கு தான் தேவன் கிருபைகளை அபிஷேகங்களை எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார். அறிந்து கொள்ள தீர்க்க தரிசனங்கள் எதற்கு, வெளிப்பாடுகள் எதற்கு, சுகமளிக்கிற ஊழியம் எதற்கு, போதிக்கிற ஊழியம் எதற்கு, எனக்கு தந்திருக்கிற கிருபைகள் எதற்கு தெரியுமா? சம்பாதிப்பதற்காக அல்ல, உங்களை சம்பாதித்து உங்களுக்குரியவர்கள் அல்ல, உங்களையே தேடுகிறேன். உங்களை நான் நடத்த வேண்டிய தேவை. உடனே வந்து சொன்ன உடனே எல்லாத்தையும் கலட்டு, எல்லாத்தையும் கலட்டு. இது எப்படின்னா பொம்மா ஜனங்கள் சுத்தி விட்டுட்டாங்க, என்ன சொன்னாலும் தயார். மறுபடியும் அங்கிருந்து ஒரு ஒன்னும் யோசிக்க நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. ஆமா, எங்க சபைக்கு வந்த ஒரு குடும்பத்தை 13 இந்து போட்டாங்க, தூக்கி எடுத்தாங்க. என் கணவன் ஒரு குடும்பம், என்ன சொல்ல போனா ஆசாரி குடும்பம் அப்படி கூட சொல்றேன். அப்ப நாங்க இடையில போய் ஜெபம் நடத்திட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் கிராஸ் ஆகி புதன்கிழமை எங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்க சர்ச்சில் புதன்கிழமை சபை, ஆமா புதன்கிழமை போயிருக்கு, வெள்ளிக்கிழமை போக வேண்டியது. சர்ச்சை முடிஞ்சிருக்கும், நேரம் உட்காந்து பேசி ஆலயம் பண்ணி வச்சு லாஸ்ட்ல அவங்க 2 வாரம் ஆராதனைக்கு கேட்டா அடுத்த வாரம் வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும். அதாவது ஆராதனைக்கு வரலன்னு சரியான காரணம் சொல்லிக்கணும், எதுவும் அந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வாரம் வந்துடும், இந்த வாரம் ஏன் அதுக்கு காரணம் உடனே போச்சு. போனோம், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கேட்டாங்க, ஒருத்தர் எங்களை கூப்பிட்டாரு, ஃபர்ஸ்ட் நாங்க போனோம், 1 வாரம் மட்டும் வாங்கினாரு, போய் உட்காந்தோம், அப்படியே இருந்தோம் அப்படின்னு ஜெனியூனா சொன்னேன். நாங்க 2 பேரும் சண்டையை போட்டுக்கிறது கூட இந்த கட்டு ஓடி கூடாது சொல்லிட்டு சரி இருக்க சொல்லி நான் வந்துட்டேன். ஆத்மா கூட தொடர்பு நான் எங்க சபைக்கு கிராமத்துக்கு போற பிள்ளைகள் தான் வீடு சந்திக்கிறதுங்க, ஒரு பாஸ்டர் முற்றிலும் விட்டாச்சு. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் பாக்குறேன், அவங்க அந்த எவ்வளவு சேர்க்கிற ஒரு சபையில போய் அங்கமாயிட்டேன். இவர் ஒழுங்கா நடத்தாத தப்புன்னு சொல்லாம வைக்காம என்னத்தையோ சொல்லி எவ்வளோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து போய் அதை இதை கொடுத்து வச்சு இன்னைக்கு அவங்களும் ஏதோ ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு காரணமாவே அறிவிட்டாங்க. ஆகவேதான் சொல்றேன், எல்லா ஊழியமும் ஊழியம் இல்ல, எல்லா ஊழியர்களும் ஊழியர்கள் இல்ல. ஆரோனை போல தவறாய் நடத்துகிறவர்கள் தேசத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மண்டைக்குள்ளே வரங்கள் கிரியை செய்யலாம், வல்லமைகள் கிரியை செய்யலாம், மகிமையானவைகள் நடக்கலாம். அதை கண்டெல்லாம் நீங்க ஆச்சரியப்பட்டு போய்விடக்கூடாது.
ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடன். ஆகவேதான் சபைக்கு வந்த விசுவாசிங்க எல்லாமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பணக்காரங்களா மாறத விட வேதக்காரங்களா மாறும். பேச மாட்டேங்கிறீங்க. நம்ம எல்லாமே பணக்காரங்களா மாறுது. எப்படி அந்த சர்ச்சை நிப்பாட்டு கடந்த நேரத்தை 70 எல்லாரும் பார்க்க வேண்டும். எப்பொழுது அது நிறைவேறது இப்படியே வண்டி ஓட்டிட்டு தவிர நாம் பணக்காரனாக தேவையில்லை. ஒரு நல்ல சிறந்த வேதக்காரனா மாறுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. All people money. பணம் இல்ல. என்ன பணக்காரனா மாத்துறதுக்காக என்ன ஒரு வேதக்காரனா நல்ல உபதேசத்தை போதிக்கிறவனா சரியான காரியத்தை அறிந்து கொள்ளவனா மாற்றணும். ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு கூட்டத்துக்கு வால்போஸ்ட பார்த்தா கூட நோட்டீஸ் உங்க கையில வந்தா கூட அந்த கூட்டத்துக்கு போனவன் கேட்கணும். நீங்க ஏன் கேட்கணும் தெரியுமா? நீங்க போய் ஆத்துமாவில் இறந்துடலாம். முக்கி 30 வருஷம் போதிச்சுட்டு இருப்போம். 3 மணி நேரத்துல ஏதாவது சொல்லி உங்களுக்கு கிளப்பிடுவாங்க தெரியுமா? ஓகே, நல்ல உபதேசத்தை விட கள்ள உபதேசத்துக்கு பவர் அதிகம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நல்ல முன்னாடியை விட நல்ல முன்னாடி பவர் அதிகமா இருக்காங்க தேசத்துல. 2 பிள்ளைகளை பெற்று கொடுத்துருக்கா. எவனுமே பொண்ணுங்கிறவருக்கு அந்த லூசு குழந்தைக்கு இவதான் முத போய் வாக்குப்பட்டா. இன்னைக்கு கொஞ்சம் வயிறு வீடுக்குள்ள தம்ம சிம்ம கிம்மன்னு அப்படி இப்படின்னு வந்து பாடி எல்லாம் கொஞ்சம் ஒடுங்கி போன ஓட்ட டப்பா மாதிரி இருக்கும் போது கல்யாணம் இருந்துச்சு. இன்னைக்கு கல்யாணம் ஆகி அடிச்சு கொடுத்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ஓட்ட டப்பாலாம் கொஞ்சம் நல்லா வெளியே புஷ் வந்த பிறகு தலைவர் இன்னொரு டப்பா தேடி போனாரு. புரியுதா? இப்ப அவருக்கு அந்த சிஸ்டர் எழுதுது எனக்கு அவள் பிடிக்கவே அப்பால போக சொல்லுங்க. அவளுக்கு அழகு அழகு கல்யாணம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அவளை போக சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல மனைவியை விட மனுஷனுக்கு எதுல ஆசை போகுது? ராங் ரிலேஷன்ஷிப், தவறான உறவுகள். ஜனங்க அப்பட்டு கெட்டு போய் கிடக்குது. தெரியாத சாட்டிங், இதுல சாட்டிங் வேற, எஸ்எம்எஸ் சாட்டிங். இங்க யோசிச்சு பாத்தீங்களா? அது போல இந்த உபதேசம் கூட நல்ல உபதேசம் எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்குங்க. கழட்டிட்டு எல்லாத்துக்கும் உண்டாகி எந்திரதையும் என்னன்னா எப்படி அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்குற அளவுக்கு அவ்வளவு நிறைய கத்துறதான் தந்தார். என்ன புரியுதா? எது கொடுத்தாரு? அவனுக்கு கண்ணுக்குட்டி உண்டாக்குவா. அனாமத்துல ஆசரிப்பு கூட அப்படியே கலந்தணும். ஐயோ உயர்த்தி ஆமென் சொல்லுகிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற நகைகளை பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த பணங்களை பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கெல்லாம் நாங்கள் ஒரு அறிவிப்பு தரும்போது அதெல்லாம் இங்கே வருவதாக இயேசு ஜஸ்ட் பிரபாகரன் போய் கேட்டார், கிறிஸ்தவர்கள் நகை போடலாமா போடக்கூடாதா? ஒரே பதில் சொன்னார், போடலாம், ஏராளமாய் போடலாம், தாராளமாய் போடலாம். ஒரே சந்தோஷம். எல்லாம் திரும்பி போகும்போது சொன்னார், எங்கே போடலாம் என்று கேட்டீங்கன்னா எங்கே போடலாம்? எல்லாரும் காணிக்கப்படல கொண்டு போடலாம். சொல்லுங்க, நல்லவே சொல்லுங்க பாத்தீங்கன்னா. அம்மா ஐயா, நீங்க டிவி ப்ரோகிராம் பார்க்கிற ஒரு ஆளா இருக்கலாம், ப்ளீஸ் கவனமா இருங்க. ஒரு காவல்காரர், ஒரு எக்காலக்காரன், ஒரு பெரிய கணவன் தெரியுமா? எசேக்கியேல் படிச்சு பாருங்க. ஜனங்களுக்கு மீட்பு எடுத்து ஊதணும். மதிக்கிறானோ மதிக்கலையோ ஊத வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு ஒரு பொறுப்பு. மதிக்கிறானோ மதிக்கலையோ நான் ஊதாம போனா ஏன் மேல குற்றம் சொல்லணும் ஆண்டவர் சொன்னார். நீ ஊதியும் கேட்காம போனா ஜனங்களை நான் பாத்துக்கிறேங்கிறாரு. இந்த 2வது நாள் ராத்திரில நான் ஊதுறேன், நீ தவறான உபதேசங்களுக்கு தப்பி விலகிக் கொள்ளும். சூழ்நிலை எனக்கு இங்க சேர்த்து வந்துருந்தோம். என்ன மாதிரி சேட்டையில் ஆவிக்குரிய உலகத்துல ஆத்தடி ஒரு மாதிரி போயிட்டு இருக்க தேசத்துல அந்த மாதிரி நீங்கள் ஆய்விடக் கூடாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. முடிவெட்டுகளும், டிரெஸ்களும், நடைகளும், போக்குகளும், மருத்துவங்களும் என்ன புருஷாரியாவது உடைய மாத்துறாங்க.
கருவறை கொண்டு போய் அழகா உட்கார்ந்து இருக்கிறார். நாகரிகமாய் போச்சுன்னு என்னைக்காவது மாத்திட்டாங்க. நம்ம ஆட்கள் தான் அத்தனை நாசம் பண்ணிட்டாங்க. நிறைய ஆர்வங்களால் நிறைய ஜனங்கள் திசை திருப்பப்பட்டு. ஆமென் சொல்லுங்க. ஆகவேதான் ஒரு காலத்துல பாருங்க, இவன் மட்டும் தப்பு செய்யல. ஒரு பிற்காலத்துல நாலாம் அபியும் 6 பசங்க அக்னியை கொண்டு வராங்க. கர்த்தர் அடிச்சிட்டார். ஒரே அடி. ஏடி நாம 10வது காலத்துல படிக்கிறோம். அடிச்ச உடனே கேள்வி கேட்கலாம். ஆரோன் மைதெல்லாம் இருந்தான். ஏன்னா நான் எதுவும் பேச முடியாது. ஏற்கனவே ஒரு பெருசா ஒரு விதைச்சி வச்சிருக்கேன். நான் விதைச்சதுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் அறுத்துக்கிறேன். ஒரு அட்டினால் அட்டி சாதாரண 2 பேரும் செத்து போனாங்க. நாலாம் 1000 வாலிப பிள்ளைகள் மரித்து போனாங்க. பைபிள் சொல்லுது ஆரோன் பேசாமல் அமைதலாக இருந்தான். கவனிக்க வேண்டிய ஒரு பிரியமானவர்களே, பாருங்க, நான் 7 ஏஜ் ஆகும்ல என் தம்பி படிச்சான். என் தங்கச்சி ஒரு ஏஜ் பாஸ் கட்டி கொடுத்தான். ஏன் தெரியுமா? ஒரு நல்ல சபை, நல்ல ஸ்தாபனம் வேலை என்பதுக்காக. ஆமென் சொல்றது பார்க்கலாம். எத்தனையோ இடங்கள் எனக்கு தெரியும். எத்தனையோ வேதாகமம் எனக்கு தெரியும். இதுவரைக்கும் இந்த டிபிசில என்னால் ஒரு 5 நபர்கள் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பெரிதான கருணை. ஆமென் சொல்றது பார்க்கலாம். என்ன யோசித்து பாருங்க அருமையானவர்களே. இத்தனை நான் ஒரு ஏஜ் ஸ்தாபனத்தை சாதனமான நான் ஏஜி ஸ்தாபனத்தை சாதனம் அல்ல, ஒரு நல்ல சத்தியத்தை சாதனம். யோசித்து பாருங்க. ஆகவேதான் தவறாய் நடத்தப்படுகிற எந்த ஆர்வம் என்று போய் பார்க்கக்கூடாது. நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ, ஒரு காரியத்துக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல சபையை தந்தீங்க, அதற்காக நல்ல வழியில ரட்சிக்கப்பட்டு வருகிறேன், அதற்காக உங்களுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தவறான உபதேசம் தவறாய் நடத்துறதுனால ஜனங்கள் தங்களை கெடுத்துட்டாங்க. அதாவது சபையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் வயது மூத்தவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு சொல்றேன். உங்களை தேடி இப்படி அறகுற ஜனங்கள் உங்ககிட்ட வர ஆலோசனை கேட்க, நீங்கள் அவர்களை எப்படி நடத்துவீர்கள்? மோசையை நடத்துவீர்களா? ஆர்வம் நேரம் ஆயிடுச்சு. நீதிமன்ற பயணம் இன்னொரு சந்திக்க போனோம். நான் பிரசங்கத்தை இரவு எடுத்துக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு. பசம் பிடிக்கலாம். நாளைக்கு காலம் முதலாவது போனோம். இந்த ஜனங்களை கெடுத்து போனதுக்கு அதான் காரணம். மோசை கிட்ட அல்ல, தவறாய் நடத்துறது ஆர்வத்தினால். மோசை சீக்கிரமா இறங்குறது முதல்ல ஆரோட அடிச்சு துவைக்கல, அந்த கண்ணுக்குட்டி அடிச்சு கலக்கி எல்லாத்தையும் குடிக்க வச்சான். நீ குடிச்சதுதான்டா சாமி. ஆமென் சொல்லுங்க. நீ குடிக்க வேண்டியது, அதை தொழுது கொள்ள வேண்டியது இல்லை. அப்படியே உடைச்சிட்டான். எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டான். உடனே ஆண்டவனை அழிக்க போறேங்கிறாரு. மோசை சொல்றாங்க, வேண்டாம், நான் ஆரோடு இல்லை, நான் மோசை எனக்காக அப்படி அழிச்சிருந்தா என் பேரை முதல்ல ஆகவே நான் ஃபர்ஸ்ட் பாட்டி தலைக்கு பிடிச்சேன். அவன் தலைவன் அல்ல, ஆவிக்குரிய தலைவன். உயர்த்தி அமைச்சர் தன்னை கெடுத்துக் கொண்ட ஜனத்திற்காக கூட பிறப்பில் இருக்கிற ஒரு தெய்வம். அமைச்சர் பார்க்கலாம். 6வது அவருடைய நிரூபித்தார். 5வது கொடுத்த தேவனுக்கு கொடுக்க மறந்த ஜனங்கள். எல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட். ஆகவே வேலையிலே ஞாபகத்தை வைத்து நல்ல வாழ்க்கை உலகத்தில் வாழ தேவர்கள் வைத்திருக்கிறார். கெடுத்துக் கொள்ளாமல் நற்கீர்த்திலே வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.